இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் முட்டை எடுத்துக்கிறேன். நான் ஒரு 5 பேருக்கு செய்கிறேன். அதனால் எனக்கு தேவையான ஒரு 8 முட்டையை நான் இதில் போட்டுக்கிறேன். அது கூட எலாச்சி அண்ட் சின்னமன் பவுடரை இடித்து வச்சுருக்கேன். ஒரு ஃப்ளேவருக்காக அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு தேவையான சர்க்கரை உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் நான் கலருக்காகவும் போட்டிருக்கேன், முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காகவும் போட்டிருக்கேன். கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் வெண்ணிலா தான். ஸோ அதை போட்டால் ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு 100 ml மில்க் சேர்த்துருக்கேன். இப்போது விஸ்க் பண்ணிக்கலாம் நம்மளோட மிக்சரை. நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடைசியில் சால்ட் போட்டுக்கலாம். அகெயின் விஸ்க் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சர் ரெடி. இப்போது பேனில் ஆயில் போட்டுக்கலாம். நான் இங்கே சிலிக்கான் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணேன். ஸ்வீட் பிரெட் எடுத்திருக்கேன். அதை நான் டிப் பண்ணிவிட்டு பேனில் வைக்க போகிறேன். ரெண்டு சைடு டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கிட்ஸ்க்காக ஹார்ட் அண்ட் ஷேப் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். கூட நான் மில்க்கும் வச்சுருக்கேன் அண்ட் வித் ஃப்ரூட்ஸ். தேங்க்யூ.